பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி முத்துக்குமரன் அவர்களை பிடிக்காத நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்குள்ள ஒரு காமன் திங் ஒன்று இருக்கும். ஏழ்மையை பிடிக்காதவர்கள், தமிழனை பிடிக்காதவர்கள், தமிழ் கலாச்சாரத்தை பிடிக்காதவர்கள், தமிழ் பண்பாட்டை பிடிக்காதவர்கள். இந்த நபர்கள் யாருக்குமே முத்துவை பிடிக்கல. நாங்க வந்தாலே வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு தான் நாம் பார்க்கிறோம். எந்த தமிழனும் முக்கியமா நம்ம தமிழ்நாடு வந்தவர்களை உச்சத்தில் வச்சிருக்கு. யாரையுமே தாழ்த்தினதோ வீழ்த்தினதோ முதுகில குத்தினதோ சரித்திரம் இல்லை. அதே நேரத்தில் என்னுடைய ஒரு பெரியதொரு கவலை, பெரியதொரு கேள்வி, இன்னைக்கு அர்ச்சனா அவர்கள் தமிழ் மக்களால சீசன் 7 ஓட் போட்டு வின் பண்ணப்பட்ட ஒரு நபர். உண்மையிலேயே பிரதீப்புக்காகத்தான் தமிழ் மக்கள் அந்த வின் பண்ண வச்சாங்க. அவங்க ஒண்ணுமே பண்ணல. பிரதீப் பண்ணி என்ற ஒரு பேரு, பிரதீப்போட இஷ்யூ, பிரதீப்புக்காகத்தான் அவங்க வின்னர். ஸோ ஆனால் அவங்க இன்னைக்கு ஒரு தமிழன், ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்த முத்துக்குமரன் அவர்களுக்கு அசிங்கப்படுத்துகிற விதமாக ஒரு விடயம் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. அதை பார்க்கக்குள்ள என் ரத்தம் கொதிக்குது. சரிங்களா? இது அர்ச்சனா பண்ண விடயம், சௌந்தர்யா பிஆர், அப்புறம் இந்த கோவா கேங் பண்ற விடயங்களுக்கு எதிரான பதிவு தான் இந்த பதிவு. நான் அர்ச்சனா கிட்ட ஒன்று கேட்குறேன். இவங்க போட்ட ட்வீட் என்ன அப்படின்னா, இந்த அருண் இருக்காருல்ல, அவர் டப்பா டபக்கு டப்பா, அவரை துரோகின்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ் வரலாற்றில் இப்படி நான் ஒரே ஒரு கேள்வி மக்களே, ஜூலி ஓவியாவுக்கு எதிராக போய் சொன்னதுக்கு 5 வருஷம் அந்த பொண்ணுக்கு ஒரு நெகட்டிவிட்டி கொடுத்தாங்க. இங்க அருண் எத்தனையோ கேவலம் பண்ணி கொண்டிருக்கான், பொய் சொல்லி கொண்டிருக்கான், முதுகுல குத்துறான். ஆனா அதை யாருமே கண்டுக்கணும் இல்லையே. ஏன் நம்ம தான் பேசுறோம். சரி, அப்படி இருக்கக்குள்ள அந்த அருண் முத்துவை பத்தி அந்த சேவ் பண்ண மூஞ்ச, டப்பா டபக்கு டப்பா, அவன் சொல்றதெல்லாம் பொய் அப்படின்ற மாதிரி முத்துவை பத்தி நெகட்டிவிட்டியா பேசின அத்தனை வீடியோவும் எடுத்து எவனோ ஒருத்தன் காசுக்கு அதை ஒரு பாட்டை ஆக்கி போட்டு போடுறான், மியூசிக் எல்லாம் போட்டு. அதை இந்த அம்மா அர்ச்சனா ஷேர் பண்றாங்க. நான் இப்ப அருண் தெலுங்குல தானே வந்தாரு. நான் கேட்கிறேன், அர்ச்சனா நீங்க அங்க தெலுங்கானால இல்ல ஆந்திரால இருந்துக்கிட்டு அங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு நீங்க உங்களால மனசாட்சியத்தோடு சொல்லுங்க, அங்க ஒரு பிக் பாஸ் நடக்கக்குள்ள அங்க இருக்கிற ஒரு போட்டியாளருக்கு எதிராக உங்களால இப்படி பண்ண முடியுமா? முடியாது, கண்டிப்பா முடியாது. நம்ம தான் கிடைக்கமில்ல. அடுத்தது சௌந்தர்யா அப்படின்றவங்க, அவங்க மஞ்சரியை நடத்துற விதமே ஒரு வேலைக்காரியை நடத்துற மாதிரி தான் இருக்கு. அவங்களுடைய ஃபேன்ஸும் அப்படித்தான். அவங்களுக்கு முத்துக்குமரனை பிடிக்காத காரணம் அவங்க பல தடவை சொல்லுவாங்க, அவன் மாத்தி மாத்தி பேசுவானா, மஞ்சரி மாத்தி மாத்தி பேசுவாங்க. அவங்களுக்கு பிரச்சனைன்னா அவங்களுடைய தமிழ், தூய தமிழ், அது அவங்களுக்கு பிடிக்கல. இப்படி ஒரு கூட்டம் இருக்கு, தமிழர்களை பிடிக்காத ஒரு கூட்டம். அதான் அவங்க பண்ணி கொண்டிருக்காங்க. ஏன்னா கன்னடத்துல இருந்து வந்தாங்கல்ல. அப்ப நாங்க யாரையும் முதுகுல குத்தலமா, நீங்க தான் குத்தி கொண்டிருக்கீங்க. அவங்களுடைய ஃபேன் பேசஸ் எல்லாம் முத்துக்குமரனோட தமிழ் ஏதாவது பண்ணா, ஓ தமிழர் பண்ற இதா, தமிழ் பண்பாட்டில் இருக்க பண்ற இதா, இங்க பாருங்க ஏழை குடும்பத்திலிருந்து பண்ற இதா அப்படின்னு முத்துவ பர்சனலி அட்டாக் பண்றாங்க. அவர் வந்த இடம், அவருடைய மொழி, அதுகளை அட்டாக் பண்றானுங்க. ஆனா நாங்க அப்படியெல்லாம் பண்ணல. சௌந்தர்யா பிக் பாஸ்ல பண்ற கேவலமான விடயங்களை தான் சொல்றோம். இது வரைக்கும் சௌந்தர்யா உருப்படியா ஒண்ணுமே பண்ணல. கத்துனது, சண்டை பிடிச்சது, திருடி தின்னது, கலாச்சார சீர்கேடு, அக்கா தம்பி என்றதுல கலாச்சார சீர்கேடு பண்றாங்க. அதையும் குயிட்டன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அகாதமின்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு. ஸோ அப்ப இது நாங்க உண்மையை பேசுறோம், கண்ணால பார்க்கறத பேசுறோம், எல்லாத்துக்கும் வீடியோ ஆதாரம் இருக்கு. நாங்க பேசுற எல்லா விடயத்துக்கும். ஆனா இவங்க சொல்றதுக்கு ஒரு ப்ரூவ் கூட இல்லை. ஆனா இவங்க அசிங்கப்படுத்துறது முத்துக்குமரனோட தமிழ், முத்துக்குமரன் வந்த இடம் அப்படின்னு. இதே விடயங்களை உங்களால கன்னடத்துல போய் அங்க கன்னடத்துல பிறந்த ஒருத்தருக்கு எதிராக அங்க இருந்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு உங்களால பண்ண முடியுமா? பண்ண விட்டுருவாங்களா? இல்ல. அப்ப நம்ம தமிழ்நாட்டில் தமிழனுக்கு இடம் இல்லை, தமிழனுக்கு ஆதரவு இல்லையா? நம்ம ஆதரவு கொடுத்தாலும் பிஆர் கூட்டம், நம்ம ஏதாவது சொன்னாலும் அதை அவமானப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம். என்னங்கடா டேய்? ஒரே ஒரு கேள்வி, சௌந்தர்யா வெர்சஸ் மஞ்சரிக்கு கிட்ட கூட சௌந்தர்யால வர முடியாது. திறமையிலும் சரி, செயற்பாடுகளையும் சரி, டாஸ்க்னாலும் சரி, பேச்சுனாலும் சரி, மஞ்சரி எங்கேயோ இருப்பாங்க. ஆனா மஞ்சரி கிட்ட இல்லாத விடயம் கலர், வெள்ளை கலர் தோடு, அவங்க அப்பா கிட்ட காசு, இது ரெண்டும் இல்லை. அதனாலதான் மஞ்சரிக்கு இந்த சௌந்தர்யாவுக்கு இருக்கிற அந்த பிஆர் டீம், சௌந்தர்யாவுக்கு இந்த கூவுற சில பிஆர் கூட்டம் மஞ்சரிக்கு கூவுதில்லை. எவ்வளவு அசிங்கம் தெரியுமா இது? அடுத்தது இந்த ஜாக்லினு, இந்த ஜாக்லினோட சேர்ந்து இருக்கிற ராயன், இதெல்லாம் பணக்கார வர்க்கம். அதான் வச்சாங்களே கோவா கேங் அப்படின்னு. அவங்க கோவா கேங்ன்ற பேர்லயே அவங்க யாருன்றதை காமிக்கிறாங்க.
நேற்று அவன் ஜெஃப்ரி ராணஃபோட இதில் வந்து மூஞ்சல் அடிச்சுட்டேன்றான். ஜாக்லின் வந்து அதை என்ஜாய் பண்ணுது, சிரிக்குது. அப்போ எவ்வளோ பிடிச்ச மன்மம் பிடிச்சவர்கள்ன்றதை பாருங்க. இது ஒரு கூட்டம். இன்னொன்று வந்து இந்த சிவகுமார் அப்படின்றது வந்தது போயிட்டுது, நல்ல வேலை. அவனுங்க எல்லாரோட செயற்பாடும் என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஏன் முத்துவ பிடிக்கலன்னா, ஒரு ஏழை, ஒரு தமிழன், தமிழை நேசிப்பவன், தமிழ் கலாச்சாரத்திலிருந்து வந்தவன், இவனை வந்து கொண்டாடுறதா. அந்த தோட்ஸ் எல்லாம் கேட்கக்குள்ள எனக்கு மண்டை வெடிக்குது மக்களே. ஏண்டா தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான ஒரு ஷோல ஒரு தமிழன், அதுவும் நல்லவர், நாங்கள் எல்லாரையும் கொண்டாடலையா? ஒரு டிசர்விங் போட்டியாளரை நம்ம மக்கள் வந்து டொப்பில் வச்சிருந்தா, சிவாஜி சாரோட பேரன்ற பேர்ல போகுது, வன்மத்தை கக்குது, எவ்வளவு தூரம் அவரை நோகடிக்க முடியுமோ முடிச்சு போட்டு வெளியில போகுது. அந்த ஆள் பண்ண விடயத்துக்கு பரிசு மக்கள் கொடுத்து கொண்டிருக்காங்க அவருடைய ஜேர்னி வீடியோல. அப்ப இப்படியான விடயங்கள் எல்லாம் மக்களே, இப்படியான விடயங்கள் எல்லாம் சத்தியமா கன்னடத்தில் நடக்கவே நடக்காது, தெலுங்கானாவில் நடக்கவே நடக்காது. நம்ம இதுல மட்டும்தான் நடக்குதுன்னு நினைக்கக்குள்ள சத்தியமா எனக்கு மனவேதனையா இருக்கு. இன்னொன்று விடயம் கேள்விப்பட்டேன். ஆல்ரெடி சௌந்தர்யாவுக்கு பிஆர் டீம் நிறைய இருக்கு. இப்போ எக்ஸ்ட்ராவா சில பிஆர் டீம் இறக்கி அந்த அம்மாவை ப்ரமோட் பண்றதுக்கு வேலைகள் நடக்குதான். ஸோ இதெல்லாம் எங்க போய் நம்ம சொல்றது அப்படின்னு தெரியல. முத்துக்குமரன் அவர்கள் அவருடைய திறமையையும் அவருடைய நேர்மையையும் நம்பித்தான் வந்து உள்ளுக்குள்ள போயிருக்காரு. ஏன்னா அந்த நேர்மையையும் திறமையானவர்களையும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள், உலகெங்கும் இருக்கிற தமிழ் பேசுற மக்கள் ஒரு திறமையான நபரை கைவிட்டதா சரித்திரமே இல்லை. அதற்கு உதாரணம் நிறைய பேர் இருக்காங்க. சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த வேறு மொழி நபர்களிடம் திறமை இருக்கிற பட்சத்தில் நம்ம அவங்கள ஒழித்ததும் இல்லை, விலக்கி வச்சதும் இல்லை. பதிலாக நம்ம அவங்கள டொப்பில் தான் வச்சிருக்கோம். இங்க நம்ம தமிழை நமக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கிறவர், நம்ம தமிழனுக்கு இவ்வளவு குள்ளநடி கூட்டம் துரோகம் பண்ணுது, அவர் நம்பி போனது, அவருடைய நேர்மைக்கும் அவருடைய உண்மைக்கும் நம்ம தமிழ் சொந்தங்கள் கைவிடாது அப்படின்றதுதான் அவருடைய மிகப்பெரிய சொத்து. அதை வந்து முத்துக்குமரனோட வெற்றி நம்ம ஒட்டுமொத்த தமிழ் மக்களோட வெற்றியா வந்து பார்ப்போம், நல்ல மனிதர்களோட வெற்றியா பார்ப்போம். இனம் மதம் மொழி தாண்டி அந்த மனிதரை வெற்றி பெற வைப்போம் அப்படின்னு சொல்றேன். என்னோட இந்த பேச்சுக்கு காரணம் நடக்கின்ற கேவலமான விடயங்கள். நினைச்சு பாருங்க, ஒரு மனிதரை அந்த அருண் அப்படின்றவன் அசிங்கப்படுத்துற ஒரு வீடியோவை பிக் பாஸ் 7 தமிழ் மக்களால் வின் பண்ண ஒரு நபர் வந்து ஷேர் பண்றாங்க, தமிழ் மக்களுக்கு எதிராக செயற்படுறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய அவங்களுக்கு ஒரு ஆணவம் இருக்கும். நம்மளெல்லாம் எவ்வளவு இலக்காரமா பார்ப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஷோலையே ஒருத்தவரை வந்து தமிழன் என்று சொல்லக்கூடாதாம் அப்படின்னு சௌந்தர்யா ஃபேன் சொல்றாங்க. இந்த கொடுமையெல்லாம் எங்க நடக்கும்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் அவங்க பண்றதுக்கு தான் நம்ம எடுத்து காட்டுறோம். இதுக்கும் வருவானுங்க, நீ வந்து இப்படி பேசுறது சரியில்லை அப்படின்னு. அப்ப நாங்க வாயை முடிக்கிட்டு நீங்க வந்து கூட்ட வாங்கி கொண்டிருக்கணுமா? மனசுல இருக்க நான் மனதார பேசிருங்க. நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. முத்துக்கான ஓட்டை வந்து போடுங்க. முத்துக்குமரனோட வெற்றி நம்ம எல்லாரோட வெற்றி. நன்றி.